மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 11th கெமிஸ்ட்ரி பப்ளிக் 2024க்கான ஆன்சர் கீ தான் இப்போ பார்க்க போகிறோம். என்கிட்ட ஏ டைப் கொஷின் பேப்பர் இருக்கு, உங்ககிட்ட பி டைப் இருந்துச்சுன்னா அந்த ஆர்டர் படி பார்த்துக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டீரியர் கொஷின் கேட்டிருக்காங்க செகண்ட் வால்யூம்ல இருந்து. எது வந்து மெட்டா டைரக்டிங் குரூப் அப்படின்னு. ஸோ பேசிக்காக எல்லா டீஆக்டிவேட்டிங் குரூப்ஸுமே மெட்டா டைரக்டர்ஸ் தான், தட் இஸ் -NO2. ஸோ இங்கே இருக்கு நமக்கு ஆப்ஷன் பி. Second question, homolytic fission of covalent bond leads to the formation of free radicals. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு புக் பேக் கொஷின் தான் இது. 12th சாப்டர் 5th கொஷின். அடுத்ததா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் சப்ஷெல் வந்து எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் தான். இன்ஃபேக்ட் புக்லேயே நமக்கு 2 × 2l+1 கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 4l+2, ஆப்ஷன் ஏ. அடுத்து ரிவர்சிபிள் ப்ராசஸில் சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் த யூனிவர்ஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இது 7th லெசனில் இருக்க புக் பேக் கொஷின் தான். இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, ரிவர்சிபிள் ப்ராசஸில் என்ட்ரோபி ஆஃப் யூனிவர்ஸ் இஸ் 0. ஸோ ஆப்ஷன் சி = 0. அடுத்ததா பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வேல்யூ 5 ppm விட கம்மியாக இருந்தால் அந்த என்னதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15th யூனிட்ல புக் பேக் கொஷின் தான். ஸோ இங்கே 5 ppm விட குறைவாக இருந்துச்சுன்னா ரிச் இன் டிசால்வ்ட் ஆக்சிஜன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது 6th கொஷின், நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் இன் ட்ராப் ஆஃப் வாட்டர் வெயிங் 0.018 கிராம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு வந்து ஒரு புக் பேக் கொஷின் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 6.022 × 10^20 எப்படி. ஸோ பேசிக்காக ஒரு கிராமுக்கு வந்து 6.022 × 10^23 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் வாட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 18 எடுத்துப்போம். இங்கே வந்து 0.018 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கு. அப்போ டோட்டலாக எவ்வளோ மோல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 18 × 10^3 டிவைடட் பை 18 வரும். ஸோ அப்போ 10^-3 வந்து மோல்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்குது, அவகாட்ரோ நம்பர் இன்ட்டு இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து எடுக்கிறப்ப -3 இதாயிரும். அப்போ 20 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வந்துடும். இந்த 23யும் -3யும் சப்ட்ராக்ட் ஆகி × 10^20 அப்படின்னு வரும். அடுத்ததாக கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆஃப் CO2s. ஸோ இது புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 304 கெல்வின் அப்படின்றது தான் நமக்கு வேரியஸ் பிளேசஸில் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு அசர்ஷன் கொஷினில் கூட நம்ம கரெக்டாக 304 கெல்வின் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு வந்து செல்சியஸில் எங்கேயுமே மென்ஷன் ஆகலை. பட் பேசிக்காக நமக்கு தெரியும் இல்லையா, 304லேருந்து நம்ம 273 கழிச்சிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு வந்துட்டு அந்த செல்சியஸ்க்கு உண்டான வேல்யூ கிடைச்சிடும், தட் இஸ் 31. ஸோ 31.1 அப்ராக்சிமேட்லி நமக்கு இதுதான் ஆன்சர். நெட்லையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 31.1 டிகிரி செல்சியஸ் தான் இதுக்கான ஆன்சர். நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது நேம் ஆஃப் C2F2Cl4 ஃப்ரீயான் என்ன நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கிற கொஷினை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஏன்னா புக்கில் C2Fக்கு 4, அதுக்கப்புறம் Clக்கு வந்து 2 இருக்குது. ஆனால் இங்கே Fக்கு 2 இருக்குது, Clக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அப்போ புக் பேக் ஆன்சர் இதுக்கு கிடையாது. நம்ம இன்டீரியரில் பார்த்தோம் அப்படின்னா C2F2Cl4 வந்து ஃப்ரீயான் 112, F2Cl4க்கு ஃப்ரீயான் 112 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர், தட் இஸ் ஆப்ஷன் சி. அடுத்தது நைட்ரஜன் ரிடக்ஷனில் வந்து நமக்கு ப்ளூ கலர் வந்து எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இது நமக்கு ஒரு புக் பேக் கொஷின் தான். இந்த லாஸ்ட் ஆப்ஷன் Fe3 FeCN6 the whole of 3. ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்தது ரோல்ஸ்லால எந்த பைனரி லிக்விட் மிக்ஸ்சர் வந்து பாசிட்டிவ் டீவியேஷன் வந்து எக்ஸிபிட் பண்ணும் அப்படின்னா புக் பேக்கில் இருக்கிற கொஷின் தான். எத்தனால் ப்ளஸ் வாட்டர் புக்லேயும் நமக்கு வந்து இங்கே தெளிவாகவே கொடுத்துருக்குறாங்க. எத்தல் ஆல்கஹால் அண்ட் வாட்டர் வந்து நமக்கு பாசிட்டிவ் டீவியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும் அப்படின்ட்டு, தட் இஸ் எத்தனால் ப்ளஸ் வாட்டர். அடுத்தது இந்த அசோசியேஷன் ரியாக்ஷன் ஹீலியம் பற்றி கேட்டிருக்காங்க. இது புக் பேக்கில் இருக்கிற கொஷின் தான். ஸோ நமக்கு ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி கரெக்ட் தான், ஆனால் எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. ஸோ அசோசியேஷன் வந்து ட்ரூ, ஆனால் ரீசன் வந்து ஃபால்ஸ், ஆப்ஷன் ஏ. அடுத்ததா ஃபியூஸ்டு சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் சோடியம் எலக்ட்ரலைஸ் பண்ணுறது என்ன ப்ராசஸ் அப்படின்னா கேஸ்னர் ப்ராசஸ் தான். புக் பேக்கில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கொஷின் தான் இது. புக் பேக் ஆன்சர்லேயே நமக்கு கேஸ்னர் ப்ராசஸ் தெளிவாக கொடுத்துருக்காங்க.
அடுத்த கொஸ்டின் டெல்டா எம்ஜி வேல்யூ ஃபார் த ரியாக்ஷன். ஸோ இதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வால்யூம் 8th சாப்டரில் இருக்கு. வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -1, தட் இஸ் -1 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இது நம்ம இன்ஃபேக்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம், சம் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ப்ராடக்ட்ஸ் மைனஸ் சம் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் இருக்கு. ஸோ ப்ராடக்ட்ஸில் நமக்கு வந்து 2 இருக்கு, மைனஸ் ரியாக்டன்ஸ் 2 இருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் 2 + 1, அப்போ 2 மைனஸ் 2 + 1 வந்து 3, which is -1. ஓகே. அடுத்ததா ஷேப் ஆஃப் IF5 மாலிக்யூல் வந்து கேட்டிருக்காங்க. இதுவும் நமக்கு வால்யூம் 2 யூனிட் 10ல 16th 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆன்சர் என்ன, ஸ்கொயர் பிரமிடல். ஏன்னா ஐ வந்து உங்களுக்கு சென்டரில் இருக்கும். 5 இது போடுறப்ப நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரமிட் ஷேப்பில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பிரமிடல் ஷேப்பில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கவர் ஆகி வரும். அதான். அடுத்தது வாட்டர் கேஸ். ஸோ புக் பேக்கில் இருக்க ஒரு ஈஸி 1 மார்க் தான் இது. என்னது, CO + H2, தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ 2 மார்க்ஸில் நான் இந்த இதுக்கு 20th சொல்கிறேன். BF3க்கு வந்து sp2 ஹைப்ரிடைஸ்ட், CH4 வந்து sp3, PCl5 வந்து sp3d, SF6 வந்து sp3d². அடுத்து கம்பல்சரி பார்த்துடலாம். So molality of the solution containing 90 gram of glucose dissolved in 2 kilogram of water. புக்கில் இருக்கிற இந்த டேபிள் 9.2ல இருக்கிற கொஷினை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா புக்கில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 கிராம் தான் இருக்குது, இங்கே நமக்கு 90 கொடுத்துருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த ஃபார்முலா நீங்கள் போட்டு இங்கே 90/180 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். அப்போ 90/180னா என்ன அர்த்தம், 0.5 வந்து பார்த்தீங்கன்னா வரும். அப்போ 0.5 டிவைடட் பை 2 அப்படின்னு நம்ம போடுறப்ப 0.25 m அப்படின்றத நமக்கு ஃபைனல் ஆன்சராக வந்திருக்கணும். அடுத்து 3 மார்க் கம்பல்சரியை பொறுத்தளவில் அதுவும் செகண்ட் வால்யூம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 13th லெசன்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ CH2 + Br2 வந்து நமக்கு என்ன ஆகும், CH2 மேலே, அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக 2 Br வரும். தட் இஸ் 1,2 டைப்ரோமோ ஈத்தேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து வருது. அதுக்கப்புறம் ஆல்கஹாலிக் KOH வந்து பார்த்தீங்கன்னா வருது. அது போயிட்டு CH இங்கே டபுள் பாண்ட் போட்டு CH2 கீழே வந்து ஒரு புரோமின், தட் இஸ் புரோமோ ஈத்தேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வருது. இதுக்கப்புறம் NaNH2ஓட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு CH ட்ரிபிள் பாண்ட் CH, தட் இஸ் அசிட்டலீன் வந்து வருது. இதுதான் கம்பல்சரி கொஷின். அடுத்தது 5 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கொஷின் 37th Bல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் A வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோபனோயிக் ஆசிட், B வந்து பென்டன் 3,1, C வந்து N,N டைமெத்தில் ப்ரோபன் 1 அமைன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வால்யூம் டேபிள் 11.3.1.2 பேஜ் நம்பர் 125ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சா டஃபாக இருந்துச்சா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ.